பொதுக்காலம் 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைத்திருவசனங்கள் 4 முதல் 5 வரை, மேலும் 17 முதல் 19 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நீயோ உன் இடையை வரிந்து கட்டுக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சொல் நகராகவும் இரும்புத் தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 31 முதல் அதிகாரம் 13, இறை வசனங்கள் 13 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நான் கண்ணாடியில் காண்பது போல மங்களாய் காண்கின்றோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவாக்கினர்கள் என்பவர்கள் மக்களை புதிய வாழ்வுக்கு அழைத்தவர்கள்.
தலை சிறந்த பண்பாகிய அன்பை அடிப்படையாக கொண்ட புதிய உலகத்தின் மக்களாக வாழ அழைப்பு விடுத்தவர்கள். இறையியலாளர் மைக்கேல் அமலதாஸ் இக்கருத்தை இவ்வாறு சுட்டி காட்டுகிறார். இறைவாக்கினர் என்பவர் புதிய உலகை தன் கண்முன் கொண்டு செயல்படுபவர். இந்த புதிய உலகம் என்பது ஏற்கனவே கடந்து போன சிறந்த நாட்களை சுட்டி காட்டுவது அல்ல, மாறாக புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதன் பொருட்டு கடவுளின் வாக்குறுதியை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை கலந்த மன உறுதியுள்ள மக்களாக செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய மேலான இறைவாக்கு பணிக்கே எரேமியாவும் இயேசுவும் அழைக்கப்பட்டனர் என்பதை இன்றைய வாசகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பபிலோனிய மன்னனால் இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட போது எரேமியா மக்களுக்கு நம்பிக்கை செய்தியை தர அழைக்கப்பட்டார். இயேசுவும் யூதர்களுக்கு சமத்துவம் நிறைந்த புது உலகை சுட்டிக்காட்டுகின்றார். நாங்கள் மட்டும் சிறந்தவர்கள், இறைவனிடம் மீட்பை பெற தகுதியுள்ளவர்கள் என குறுகிய மனப்பான்மையோடு இருந்த யூதர்களிடம் புற இனத்தவர்களாகிய நாமான் மற்றும் சரைப்தா ஊர் கைம்பெண் ஆகியோர் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக விளங்கியதை இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். அனைத்து மனிதர்களையும் வேறுபாடு கருதாமல் சமமாக மதிக்கும் புதிய உலகை யூதர்களுக்கு சுட்டிக்காட்ட முனைகின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அன்பே இவ்வுலகை அமைக்கும் அத்திவாரம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் புனித சின்னப்பர். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, பெருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, புனித சின்னப்பர் கூறுவது போல நாம் கிறிஸ்தவர்களாக வாழ அன்பில் நிலைத்திருப்போம். இறை அன்பை வாழ்வோம், இறை அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம், இறை அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம்.